எதிர்வரும் 21ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி வாக்கு போட வேண்டிய நாள். அந்த வாக்கு போட வேண்டிய நாளில் நீங்கள் போகிறீங்க, போயிட்டு கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் உங்களை வாக்குகள் தெரிவிக்கிறீங்க. கேஸ் சிலிண்டருக்கு மட்டும் நீங்கள் வாக்கு தெரிவிக்கலன்னு வைங்க, கேஸ் சிலிண்டரும் வெடிக்கும், இந்த நாடும் வெடிக்கும். விளங்கிட்டா? அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்கிறாரு. அதாவது சிலாபத்தில் நடந்த அவரோட மக்கள் கூட்டத்தின் போது அவரோட உரையெல்லாம் முடித்து கடைசி தருணத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், 21ஆம் தேதி போயிட்டு நீங்கள் வாக்களிங்க, கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிங்க. கேஸ் சிலிண்டருக்கு வாக்கு அளிக்கலைன்னு சொன்னால் கேஸ் சிலிண்டரும் வெடிக்கும், இந்த நாடும் வெடிக்கும். கேஸ் சிலிண்டர் புபுரணவா மே ரடத் புபுரணவா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை கூறினார். செப்டம்பர் 21 වෙනිදා ගිහින් ගෑස් සිලින්ඩරේ ළඟින් කතිර ගහන්න. කතිර ගැහුවේ නැත්නම් ගෑස් සිලින්ඩරෙත් පුපුරනවා රටත් පුපුරනවා. இந்த வார்த்தை எதை குறிக்குது, உங்களோட பார்வையில் என்னத்தை குறிக்குது அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள், மக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். அரசியல் பிரச்சாரங்கள் அதிகமாகி கொண்டு வந்து கொண்டிருக்குது. மக்களுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் அரசியல்வாதிகளுக்கு தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்படியான ஒரு எச்சரிக்கையை, ஒரு பயத்தை, ஒரு வேண்டுகோளை அவர் விடுத்திருக்காருன்னு சொன்னால், நீங்கள் வாக்கு போடலைன்னு சொன்னால் நாடு வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிக்குமார் அவர்களுடைய ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். அந்த கூட்டத்தின் போது பூஜ்ய பாகியங்களை ஆனந்த சாகரஹிமி அவர்கள் கதைச்சு கொண்டிருந்தார். அப்படி கதைக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய இந்த கொள்கைகளில் சில திட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அரசியல் சீர்திருத்தத்தில் 19வது உறுப்புரையில் வந்துட்டு புத்த மதத்தை, அதாவது பௌத்த மதத்தை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டியும் பௌத்த மதத்தை கவனிக்கிறதுக்காக வேண்டி ஒரு திருத்தம் உண்டு, அதில் இருக்குது. அதாவது அரசியல் யாப்பில் அது இருக்குது. அந்த இருக்கிற 19வது திருத்தத்தை நாங்கள் திருத்தி புத்த மதம் அப்படின்றதுக்கு பதிலாக மதங்கள், அதாவது மற்ற மதங்கள் எல்லாம் சேர்த்து எல்லா மதங்களையும் சொல்லியிருக்காரு. மதங்கள் அப்படின்ற பேரை புத்த மதம்ன்றதை விட்டு மதங்கள் அப்படின்னு நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி அனுர்குமார் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இதை நான் நிராகரிக்கிறேன். அதே போன்று ஒரு வசனத்தில் கூட ஒரு சொல்லுக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள்ட்ட அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும், புத்த மதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதங்கள் அந்த விஷயத்தை அப்படியே வைக்கணும், இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், நாங்கள் எந்த விஷயத்தையும் மாற்ற போகிறது கிடையாது, எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் அரசியல் நாங்கள் மாற்ற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் திடீர்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், சில விஷயங்களை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, இல்லை நான் மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள். என்னத்தை குறிப்பிடுறார் அப்படின்றது தெரியல. எது எவ்வாறாக இருந்தாலும் 21ஆம் தேதி தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. 21ஆம் தேதி தெரியும். மக்களுடைய கையில் தான் இருக்குது. அடுத்த தலைவர் யார், இலங்கையினுடைய அடுத்த தலைவர் யார்ன்றதை தெரிவு செய்கிறது மக்களுடைய கையில் இருக்குது. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் நாடு வளமாக மாறணும், நாடு பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கட்டாயமாக சொல்லுங்கள். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கொள்கைகளை வெளியிடுவதாக நேற்று குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு அவர்களுடைய கொள்கைகள் வெளியாகி இருக்குது. கொள்கை என்னன்னு சொன்னால், நாமல் தெக்ம அப்படின்ற ஒரு பார்வை, அதாவது அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதாவது நாமல் தெக்ம அப்படின்னு சொன்னால் நாமலின் பார்வை, அதாவது மஹிந்தையின் சிந்தனை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி நாமலின் பார்வை அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கொள்கையில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், நாட்டில் இருக்கக்கூடிய வரிச்சுமையை குறைத்து சிறுவர்களில் இருந்து பெரியோர் வரைக்கும் அனைவருக்கும் 3 நேரமும் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளாதார திட்டங்களை நாங்கள் மாற்றி அமைப்போம். இது நிச்சயமாக ஒரு தீவிரமாக நாங்கள் இதை செய்து முடிப்போம். இதுதான் எங்களுடைய முதலாவது விஷயம். அதாவது எல்லா மக்களுக்கும், சிறுவர் பெரியோர் எல்லாருக்கும் வந்துட்டு 3 வேளை சாப்பிடக்கூடிய ஒரு வகையில் வரிச்சுமையை குறைத்து ஒரு பொருளாதார திட்டத்தை நாங்கள் மிக விரைவாக மிக தீவிரமாக நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவருடைய முதலாவது அதுதான் இருக்குது. அவருடைய திட்டத்தில் முதலாவது விஷயம் அதாக தான் இருக்குது. அதே போன்று சமுர்த்தியை நாங்கள் திருப்ப கொண்டு வர போகிறோம். அதே போன்று இந்த மதுபான இதுகளுக்கு நாங்கள் வந்துட்டு அந்த வரிகளுக்கு மது வரி இருக்குது தானே, மது வரியை நாங்கள் வந்துட்டு அதிகப்படுத்தி மக்களுக்குரிய அத்தியாவசிய தேவையான வரிகளை நாங்கள் குறைச்சி நாங்கள் இந்த பொருளாதார திட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறுகிறாரு. அதே போன்று சமுர்த்தியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அப்பா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2005ஆம் ஆண்டு வரும்போதும் சமுர்த்தியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தார். 2015ஆம் ஆண்டும் சமுர்த்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2019ஆம் ஆண்டு அவர் சித்தப்பா வரும்போதும் சமுர்த்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரும் சமுர்த்தியை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு.
அதாவது அவரும் ஆரம்பத்தில் ஒரு மஹிந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வந்திருந்தார். கொண்டு வந்து 10 வருட ஆட்சிகள் ஆண்டு அவர் நாட்டை முன்னேற்றிட்டாரு. முன்னேற்றி ஏதோ பிள்ளையோடு விட்டுருக்காரு போல இருக்குது. அதே போன்று திரும்பவும் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகும் என்ன செஞ்சுருக்காங்க, அவர்களுடைய அந்த மஹிந்த சிந்தனை கொண்டு வரப்பட்டுச்சு. ஆசியாவினுடைய ஆசீர்வாதம், அதாவது ஆச்சரியம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்த சந்தர்ப்பத்திலையும் அவரும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தார். அப்போ சித்தப்பா அப்பாவெல்லாம் இந்த கொள்கைகள் கொண்டு வந்து அவர்களுடைய கொள்கையில பிழை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மகன் இப்போ புத்தகம் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க சரியாக செய்திருந்தாங்க இருந்தால் ராமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு புத்தகம் அடிக்க வேண்டிய நிலைமை, கொள்கையை கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கா. ஏன்னா அவங்க தான் சரியாக செஞ்சுட்டாங்களே, அப்போ அவங்க பிளவிட்டுருக்காங்க. அப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அதில் மிச்சத்தை கொண்டு போகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 நேரமும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொண்டு வரணும்னு சொல்லித்தான் என்ன செஞ்சார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தம்பியை தோளில் தூக்கிட்டு வந்தார். வந்து அவர் 3 வேளை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடியாகி அவர் ஓடுற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்களை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தோளில் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. நாட்டை 3 நேரம் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி என்ன நடக்கும்னு தெரியாது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கட்டாயமாக சொல்லுங்கள். அதே போன்று ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லிக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால், அதாவது சலூனுக்கு போயிருக்காங்க 35 வயசு ஒரு பெண்மணி வந்து ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு போகிறதுக்காக வேண்டி இந்த முடியெல்லாம் அயன் பண்ணுறது இருக்கே. இப்போ இது பெண்களுடைய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த வெள்ளையாகிறதுக்கு க்ரீம் பூசுறது, முடி பளபளக்கிறதுக்காக வேண்டி அயன் பண்ணுறது, அந்த சுருக்கமாக இருக்கிற முடியை நீளமாக்குற முடியை சுருட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. பார்ட்டிக்கு போகும்போது அதுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு போகிறது, டை அடிக்கிறது, அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதுக்காக வேண்டி சலூனுக்கு ஒரு பொம்பளை 35 வயசு பொம்பளை போயிருக்காங்க. அப்படி போயிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களோட இதெல்லாம் கொண்டையெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அழகுபடுத்தி அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுக்கு பிறகு பார்ட்டிக்கு போனவ பிறகு பார்த்தா அவங்களோட முடியெல்லாம் உதிர்ந்து கொட்டுப்படக்கூடிய ஒரு நிலைமையாக போயிட்டுது. முடியெல்லாம் கொட்டுப்பட துவங்கிட்டுது. அப்படி கொட்டுப்பட துவங்கினதுக்கு பிறகு அவங்க வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த சலூனில் போயிட்டு நான் இப்படி செய்த காரணத்தினால, அதாவது இந்த அழகுபடுத்தின காரணத்தினால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது, அவங்க பூசிய மருந்துகளில் ஏதோ கெமிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகு மினுவாங்குடையில் இருக்கக்கூடிய ஒரு சலூனில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. மினுவாங்குட கோர்ட் ஜட்ஜு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தேனபந்து மேடம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், ஜட்ஜ் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அவங்க அந்த சலூன் வச்சிருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அங்கே போகிற சந்தர்ப்பத்தில் சலூன் மூடி கிடக்குது, அங்கே யாருமே இல்லை. வீட்டை போய் பார்த்தா வீட்டிலையுமே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆகவே பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த முகத்தை அழகுபடுத்துறதுக்கான வெள்ளையாகிறதுக்காக வேண்டி உங்களுக்கு கடவுள் தந்த இந்த முகம் இருக்குதானே, இயற்கை தந்த முகம் இருக்குதானே, அந்த முகம் அழகுதான். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட பழகினாங்கன்னு சொன்னால், இந்த முகத்தில் இல்லை அழகு இருக்கிறது மனசில் தான். அந்த 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 அழகு வந்து அவங்களுக்கு சும்மாவே விளங்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை கருப்பாக பிறக்குதுன்னு வைங்களேன், கருத்த குழந்தையாக பிறக்குது. அப்படி பிறக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளையை முதல்ல நாங்கள் வேறு யாராவது போய் பார்க்கும்போது, அந்த பிள்ளையோட சொந்தக்காரங்க இல்லை வேறு யாராவது ஃபர்ஸ்ட்டாக போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி விளங்கும். அந்த பிள்ளையோட சிரிச்சு கதைச்சி கொஞ்சம் நேரம் போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா, அந்த பிள்ளை மீது அன்பு வரும், அந்த பிள்ளை அழகாக தெரியும், கருப்பாக இருந்தாலும் அழகாக தெரியும். அதே மாதிரி தான் நாங்களும் எங்களை சுற்றி உள்ளவங்க நம்மளை புரிஞ்சு கொண்டாங்க இருந்தால் நாங்கள் அழகுதான், நீங்கள் அழகாக போகிறோம் அப்படின்னு சொல்லி இரவையில் என்னென்னமோ க்ரீம் எல்லாம் பூசுறீங்க. இப்போ இன்ஜெக்ஷன் வேறு அடிக்கிறீங்க. இப்போ இந்த க்ரீம் பூசுறதால என்ன நடக்குது தெரியுமா, இந்த தோல் இருக்குது தானே, இந்த தோள்களில் இருக்கக்கூடிய மெலனின் ஒன்று இருக்குது. நீங்கள் டாக்டர்ஸ் மார்ட்ட கேட்டு பாருங்கள். இந்த மெலனின் என்ன செய்யும் சொன்னால், வெயிலுக்குள்ளே போகும்போது நம்மளோட விட்டமின் டியை உற்பத்தி செய்கிற நம்மளோட தோல் தானே. அப்போ அந்த சூரிய வெளிச்சம் இங்கே படும்போது உள்ளுக்கு இருக்கிற ரத்தத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த மெலனின் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது கருப்பாக மாறும், அதாவது தோல் கருமையாக மாறும். அதுக்கு பிறகு நாங்கள் நிழலில் இருக்கும்போது அந்த மெலனின் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் மறுபடியும் இருந்த இடத்துக்கு வந்துடும். இப்படி தான் இந்த கருப்பாகிற வெள்ளையாகிற. இப்போ ஏற்கனவே உங்களோட மெலனின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும் உடம்பு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த க்ரீமை பூசினா, அந்த க்ரீம் செய்கிற வேலை இந்த மெலனின் எல்லாம் சாகடிச்சிடும், மெலனின் எல்லாம் கொன்றும், இல்லாமாக்கிரும். அப்படி ஆகினதுக்கு பிறகு நீங்கள் வெயிலுக்கு போகும்போது என்ன செய்யும், வெயில் படும்போது உள்ளுக்க இருக்கிற ரத்தத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மெலனின் சுரக்கிறதுக்கு, அந்த மெலனின் வாரத்துக்காக வேண்டி இப்படி வர்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், மெலனின் அங்கே உள்ளுக்கு இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தோல் சுடுபட்டு இவடுத்து சிவப்பாக மாறும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பெண்களுடைய இந்த 2 இடமும் சிவப்பு கட்டியாக இருக்கும், இப்படி சிவப்பாக மாறும். அதுக்கு பிறகு அது வெடிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பல்லு விளக்கும் போது இந்த ப்ரஷ்ஷை போட்டு தீட்டினீங்கன்னா இங்கால பக்கம் பிச்சுக்கிட்டு வந்துடும், விளங்கிச்சா? அதனால் இந்த க்ரீம் பூசுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. சலூனுக்கு போயிட்டு இந்த முடி அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டி விடுங்க. அவங்கெல்லாம் பிஸ்னஸுக்காக வேண்டி செய்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சா? இல்லை தானே. நல்ல எண்ணெயை வைங்க, நல்ல சுத்தமான தேங்காய் இருக்குது தானே, வீட்டில் அதை காய்ச்சிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல நீங்கள் நல்ல தெம்பிலி, அதாவது என்னது
நல்ல நல்ல இளம் தேங்காய் அந்த மாதிரி தேங்காயில் எடுத்து காய வச்சு அதை கொண்டு போய் மில்லில் சரி கொண்டு கொடுத்து அதை அரைச்சி அதன் மூலம் வரக்கூடிய எண்ணெயை வடிகட்டி வச்சு காஞ்சிலம் வேர் இருக்குது, அதே மாதிரி இந்த மூலிகைகள் இருக்குது, பட்படங்கள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதுக்குள்ளே போட்டு வைங்க. அதே மாதிரி என்னது வெந்தயத்தை போட்டு வைங்க, போட்டு வச்சு அந்த எண்ணெயை பூசுங்க. பூசி இழுத்து வந்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு நமக்கு குளிர்ச்சியும் தரும், அதே மாதிரி முடியும் ஷைனிங்காக இருக்கும், முடியும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அழகாக பயன்படுத்துங்கப்பா. அப்படி பயன்படுத்தாமல் இரவையில் தூங்கும்போது நீங்கள் எண்ணெயை பூசிட்டு படுங்க, காலையில் குளிச்சு போட்டு தலையை வாழ்ந்து பாருங்கள், நல்ல க்ளீனாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தேவைக்கு இல்லாத கெமிக்கல் எல்லாம் கொண்டு போயிட்டு அடித்து தலையை நாசமாக்குறீங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக போகும். முகத்தை நாசமாக்குறீங்க. வயலுக்கு எண்ணெய் அடித்து இப்போ சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லாமல் இருக்குது. தலைக்கும் முகத்துக்கும் என்னது இந்த கெமிக்கல் அடித்து கடைசியில் உங்களுடைய அழகை இல்லாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்களுக்கு கேன்சர் ஏற்படும். இந்த கிரீம்கள் பாவிக்கிறதால கேன்சர் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக மனசில் கொள்ளுங்கள். பெண்கள் இருக்கிற வீட்டுக்காரவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அவங்களுக்கு அனுப்பி வைங்க. இது அவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரியா? எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைக்கு அரசியல் விஷயங்களையும் பேசணும் அப்படின்னு வந்த சந்தர்ப்பத்தில் இந்த சலூன் விஷயமும் இடைக்குள்ளே வந்துச்சுது. அதனால் இந்த சலூன் விஷயத்தையும் பேசி கொண்டிருந்தேன். ஆகவே எது எவ்வாறாக இருந்தாலும் கூடுதலாக நீட்டமாக கொண்டு போனால் வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மக்கள் பார்வைக்காக, மக்களுக்கான ஒரு நலனுக்காகத்தான் இந்த விஷயங்களை நான் கொண்டு வரது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவெல்லாம் இருக்குதோ அந்த கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ அரசியல் பிரச்சாரங்கள் எல்லா இடங்களையும் போய்கொண்டிருக்குது. சிங்களத்தால் அதிகமான பிரச்சாரங்கள் இருக்குது. இந்த பிரச்சனைகள், இந்த சிங்களத்தால் பேசக்கூடிய விஷயங்களை தமிழில் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். கட்டாயமாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம். சைனிங் ஆஃப்.